ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ நேற்று ஈவினிங்கும் இன்றைக்கி மார்னிங்கும் எடுத்த வீடியோ. நேற்றுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து 3:30க்குலாம் ஸ்கூல் ஓவர் ஆயிரும் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 3:40க்குலாம் குழந்தைங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிரெட் சில்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணணுன்னா, வேணுங்கிற அளவு பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன் அதை வந்து ரஃபாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்யூப் சைஸில். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டினா பட்டர் இல்லாட்டினா கீ 3ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் ஸ்லைஸையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா ப்ரௌனிஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் கேப்சிகமே போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். அது கொஞ்சம் நரிச்சு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஆனியனையும் கேப்சிகமே ஆட் பண்ணிவிட்டு அது கூட உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அதையே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடயே இந்த சோயா சாஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மூடியும், அப்புறம் மேகி கெச்சப்பு ஹாட் அண்ட் ஸ்பைசி தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதையும் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளட் ஸ்லைஸையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க மேக்கப்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணி கொடுத்தேன்னா, எக்கு போட்டு பண்ணி கொடுத்தேன். அது இன்னொரு நாள் நான் ரெசிபி போடுறேன். அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெரியவ இருந்துட்டு எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குமா எழுத வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் ஹோம்ஒர்க் பண்ண வந்துட்டு, அப்புறம் பாப்பாங்க வந்து சின்னவ வந்து விளையாண்டுட்டு வந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. விளையாண்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே. மாவு ஆட்டலை அப்படிங்கிறதுனால கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். சின்னவளுக்கு கோதுமை தோசை பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவளுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு எங்கள் எல்லாேருக்கும் கோதுமை தோசை வச்சு சாப்பிட்டுட்டு நேற்று வேலையை முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு என்ன ரெடி பண்ணி கொடுத்தேன்னா, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு வெள்ளை பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். செங்கீரை இருந்தது, செங்கீரை பொரியல் பண்ணிவிட்டேன். அப்புறம் பீட்ரூட்டும் கொஞ்சமாக பொரியல் பண்ணிவிட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து வாட்டர்மெலனும் கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன். நைட்டு சின்னவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருந்தது, அதை பெரியவா பண்ணிகிட்டு இருந்தா. அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதை காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடைசியாக உட்காந்து அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த வீடியோட அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.